இந்த ஊரில் மொத்தம் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறீங்க? 400 குடும்பம் இருக்குங்க. 400 குடும்பம். இந்த 400 குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து இந்த வெள்ளத்தில் எல்லாருமே வந்து உதவி செய்தாங்களா? எல்லாரும் வந்தாங்க. காஸ்ட்டுங்க பேரில் எடுத்துக்கிட்டால் 3 காஸ்ட் இருக்குது. 3 காஸ்ட்டுமே யார் அடுத்த ஆளுங்கிறதுலாம் தெரியாது. எல்லாம் வனந்தம்பி போல் ஒன்றுடைய தான் இருப்போம். யாருமே வந்து நீ இப்போ அங்கே போங்க பொண்ணுலாம் இறங்கி எப்பவும் போல் அண்ணன் மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து தான் அடைக்கவும் முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியால் எங்களால் முடியாத பட்சத்துக்கு தான் இது ஆகிட்டு. சரி சரி இதுக்கு முன்னாடி 4 மணிக்கு நாங்கள் தகவல் சொல்லி அந்த முன்னக்கூட்டி இந்த சாக்கு மூட்டை மணல் மூட்டை வந்திருந்தா ஓரளவுக்கு நாங்கள் சரி பண்ணியிருப்பீங்க. இந்த பிரச்சனையே பெருசாக இருக்காது. சொன்ன உடனே வந்திருந்தா முடிஞ்சிருக்கும். 4 மணிக்கு இப்படி எங்கள் குளம் வந்து உடைக்கிற கண்டிஷனில் இருக்குது. தகவல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் யாருமே வந்து தகவல் கொடுத்து யாருமே வரல. குளம் உடைஞ்சது இதுதான். 4 மணிக்கு தகவலை கொடுத்துருக்கோம். 8:30 மணிக்கு உடைச்சு. அப்போ ஒருவேளை இந்த குளத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துருந்தாங்கன்னா மற்ற பிரச்சனைகள் ஒரு 100 மூட்டை சாக்கு அவங்க அட்வான்ஸாக தந்திருந்தா கூட அடைச்சிருப்பீங்க. எப்போ தண்ணி தாரான்னு சொல்லுதாங்கன்னா உடைச்சு போன பிறகு தாராங்க. அது நாங்கள் வாங்க முடியாது. அவங்களாலையும் வர முடியாது. வாங்க முடியாது. ஆமாம். நீங்கள் இந்த ஊரில் எத்தனை வருஷமாக நீங்கள் பிரசிடெண்ட்டாக இருக்கிறீங்க? நான் வந்து இப்போ ஒரு 4 வருஷம் ஆகிட்டு இதுக்கு முன்னாலே எங்கள் கணவர் இருந்திருக்காங்க. சரி சரி. ஆமாம். அவர் எத்தனை வருஷம் இருந்தாங்க? அவங்க ஒரு 5 வருஷம் இருந்திருக்கிறீங்க. சரி சரி. உங்களுடைய பீரியடில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய மனநிலை எனக்கு நிறையா உதவி செய்ய முடியலை, நீங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். எல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். இன்னும் செய்வேன். இன்னும் என்னனாலும் செய்வேன். அதனால் நான் விடிய பிரசிடென்ட்டுக்கு பேரில் பெரிய வசதி படைப்புலாம் எதுவும் கிடையாது. சரி. நம்மளே மாதிரி சாதாரண ஆளு தான். சரி. ஒரு வேணுமுன்னுக்கு நாங்கள் 3 கமிட்டியுமே பேசி ஒரு ஓட்டெல்லாம் போடாமல் தேர்ந்தெடுத்து தான் வச்சுருக்கோம். ஓட்டெல்லாம் போடாமல் தேர்ந்தெடுத்து தான் வச்சுருக்கிறீங்க. தேர்ந்தெடுத்து தான் வச்சுருக்கோம். ஓட்டே எடுக்காமல் நீங்கள் இந்த ஒரு ஊரில் ஒரு பிரசிடெண்ட் ஆகி இத்தனை வருஷம் சேவை செய்துட்ருக்கிறீங்க. ஆமாம். யாருக்கும் எந்த வேறுபாடு இல்லாமல் யாருக்கும் இதுவரை எந்த ஒரு வேறுபாடு கிடையாது. ஆமாம். நான் உங்களோட வந்து பேசும்போது உள்ளபடி நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. இங்கே உள்ள கஷ்டத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. இதுவரை யாரும் வந்து பார்க்கலன்னு சொல்லி தைரியமாக யாரும் சொல்கிறதில்ல. நான் வந்து எஸ்சி தான். அவங்க வந்து என்னோட மேல் உள்ள ஆனாலும் என்னைய வச்சிருக்காங்க. பூர்வமா என்னைய வச்சிருக்காங்க. அதுக்காக நான் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செய்ய எனக்கு ஆசை. ஆண்டவர் எனக்கு நீ கண்டிப்பாக கடவுளை நம்பி நீங்கள் செய்யும்போது எல்லாமே வெற்றியாக வரும். சில சமயத்தில் சோதனைகள் கஷ்டம் இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நம்ம கடவுளை நம்பி நிற்கும்போது கடவுள் ஒரு வழி திறப்பார். சில நல்ல அதிகாரிகள் அவர்களுடைய கண்கள்லேருந்து தயவு கிடைக்கிறதுக்காக நம்ம ப்ரே பண்ணுவோம். அவ்வளோ நேரம் நைட்டில் நிற்கும் போது இவங்க என்னை கூப்பிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் 1 மணி நேரம் அழுது ஜெபம் பண்ணேன். இதோட போயிடணும் இந்த வெள்ளம், இதுக்கு மேல் வரக்கூடாது. நான் கூப்பிட்டாங்களா என்ன கேளுங்க. கூப்பிட்டாங்க வாங்கறதுல போவோம் ஆளோட வாங்க. நான் வரல. நான் ஒத்தியல் எனக்கு பயமே இல்லை. பயம் கூட இருக்காங்க. என் மனசுக்கு இங்கே நின்றுட்டீங்களா? இங்கே நின்றேன். அந்த பணமரத்துக்கு ஒத்தியல் நைட்டு 11 மணிக்கு நின்றேன். கேளுங்க. தனியாக நின்றேன். நாங்களும் அடுத்த நாள் நிற்க முடியல. சின்ன பிள்ளைகள் வீட்டில் இருக்கு. என்ன ஆகுதுன்னு தெரியல. அதனால சரி அப்படி போங்க. அப்புறம் எப்படி அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வந்தீங்க? நீஞ்சி தான் போனோம். அவங்க நீஞ்சி தான் போனாங்க. எனக்கு வந்து ஓரளவுக்கு அப்படி ரோட்டை பண்ணல தண்ணி. உங்க வீட்டுக்கு அப்படியே போயிடலாம். ஆனா என் வீட்டுல போகும்போது இவ்வளவு தண்ணி. உங்க வீட்டுல இப்போ எங்க ஊர் வந்து எங்க வீடு வந்து வயல் பக்கம் இதே மாதிரி பள்ளத்துல இருக்கு வீடு. சரி 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 சரி. நடந்து போயிடலாம். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப ஓகே ஓகே. நம்ம ப்ரே பண்ணுவோம். கடவுள் நடத்துவார். ஓகே ஓகே ஓகே.